அதாவது புதுச்சேரியில் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இந்த தொகுதி பங்கீடு இறுதி செய்வதில் தொடர்ந்து இழுபறி நீங்கி வருகிறது. இதனால் எந்த ஒரு முடிவும் எட்டப்படாமல் இருக்கக்கூடிய நிலையில் தற்போது நேற்று நள்ளிரவு திமுகவினுடைய மாநில தேர்தல் பொறுப்பாளரும் எம்பியுமான ஜெகத் ரட்சகன், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா ஆகியோர் தலைமையில் திமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளுடன் அவசர ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதாவது புதுச்சேரியை பொறுத்தவரை 30 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கின்றன. இதில் திமுக காங்கிரஸ் இடையே யார் தலைமை ஏற்பது என்பதில் மோதல் ஏற்பட்டிருக்கிறது. திமுக தரப்பில் தாங்கள் எதிர்க்கட்சி இருந்தால் தாங்கள் தலைமை ஏற்க வேண்டும் என கூறி இருந்த நிலையில் காங்கிரசும் நாங்கள் தான் பாரம்பரியமான புதுச்சேரி ஒரு கட்சி, எனவே நாங்கள் தான் தலைமை ஏற்க வேண்டும் என தொடர்ந்து கூறி வரக்கூடிய சூழல் இந்த இறுதி முடிவு எட்டப்படாமல் தொகுதி பங்கீடு செய்யப்படாமல் இருந்தது. இந்த நிலையில் திமுகவினர் தாங்கள் கடந்த முறை போட்டியிட்ட 13 தொகுதிகளில் போட்டியிட தயாராக இருப்பதாக சற்று இறங்கி வந்திருக்கிறார்கள். இருப்பினும் காங்கிரஸ் கட்சி சேர்ந்தவர்கள் திமுக சாதமாக இருக்கக்கூடிய குறிப்பிட்ட ஒரு 3 தொகுதிகளை அவர்கள் கேட்பதாக தெரிகிறது. அது அந்த தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு இல்லாத ஒரு தொகுதி என திமுக கூறி தங்களுக்கே வெற்றி வாய்ப்பு உள்ள தொகுதி என்றும் தங்களுடைய வேட்பாளர்கள் கடந்த முறை அந்த பகுதிகளில் போட்டிட்டு 2ஆம் இடம் பெற்றதாகவும், எனவே இந்த முறை திமுக அதே தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறி அவர்கள் அந்த தொகுதிகளை மாற்றுவதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை. எனவே திமுகவிடம் இருந்து காங்கிரஸ் தொடர்ந்து அந்த குறிப்பிட்ட 3 தொகுதிகளை பெறுமையானால் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இருந்து வெளியேறி விடுதலை சிறுத்தைகள் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகளுடன் ஒன்றிணைந்து இந்த தேர்தலை 30 சட்டமன்ற தொகுதியுடன் சந்திப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் ஆலோசித்து வருகிறது. குறிப்பாக தற்போது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒரு சிலர் தற்போது திமுகவில் சேருவதற்கு விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள். அவர்கள் காங்கிரஸ் தொகுதியை சேர்ந்தவர்கள். ஒருவேளை காங்கிரஸ் கட்சி திமுகவினுடைய இந்த குறிப்பிட்ட வெற்றி வாய்ப்புள்ள தொகுதியை குறிவைத்து கேட்டு இந்த கூட்டணியை அமைப்பதற்கு முற்பட்டால் திமுக காங்கிரசுடனான கூட்டணியை முடித்துக் கொண்டு விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகளுடன் 30 தொகுதியிலும் போட்டியிட்டு காங்கிரஸ் தொகுதியிலும் வேட்பாளரை நிறுத்தி போட்டியிடுவதற்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. இது குறித்து ஜெகத் ரட்சகன் எம்பி, சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா உள்ளிட்டோர் நேற்று விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்துவதாகவும் தற்போது ஒரு தகவல் கிடைக்கப்பட்டது. இருப்பினும் இன்று மாலைக்குள் இந்த பேச்சுவார்த்தை மூலம் மேலிட தலைவராக காங்கிரஸ் கட்சியின் மேலும் திமுக மீதும் ஒரு இறுதி முடிவு எட்டாத பட்சத்தில் புதுச்சேரியில் 30 தொகுதியும் தனித்து போட்டியிடுவதற்கான அனுமதியையும் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அளித்திருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக நேற்று இந்த ஆலோசனை கூட்டம் என்பதும் நடைபெற்றிருக்கிறது. இதுவாக இருந்தாலும் காங்கிரஸ் தலைமை இந்த தினத்திற்குள் ஒரு சுமூகமான முடிவு எடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.